மகனும் தாம் விரும்பியவர்களை மகனும் இயேசுவும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. இந்த பூமியில இருந்த பொழுது இயேசு மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். பிதா எவ்வண்ணமாய் மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப தன்னுடைய ஜீவனுள்ள ஆவியை ஊற்றுகிறாரோ வாழச் செய்கிறாரோ, அதை போல தன்னுடைய விசேஷ விதமாக மகனும் குமாரனும் தன்னுடைய ஆவியினாலே விரும்பினவர்களை உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். இயேசு பூமியில் வாழ்ந்த பொழுது மரித்த நபர்களை உயிரோடு எழுப்பினார். வாசித்து பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14வது திருவசனத்திலே இயேசு இவ்விதமாய் மரித்த ஒரு மனுஷனை, ஒரு மகனை எழுப்பி விடுகிறார். அவர் யாரை எழுப்ப விரும்புகிறார்களோ அவர்களை எழுப்ப அவர் வல்ல தேவனாய் இன்றும் நம் நடுவிலே ஜீவிக்கிறார். உலர்ந்த சரீரம் உள்ளவர்களாக, வியாதிப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக, பாவ சரீரம் உள்ளவர்களாக, பலவீனம் உள்ளவர்களாக காணப்படுகிற நம் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள தேவன் உயிரோடு எழுப்பி அந்த உயிர்ப்பின் சந்தோஷத்தை தந்து, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்து, பரிசுத்த ஆவியானவரின் விலையேற பெற்ற அன்பை ஊற்றி இந்த பூமியிலே மாசு மறுவற்றவர்களாய் இன்றும் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தை நம் சரீரத்திலே தாங்கியவர்களாய் வாழும்படி ஆண்டவர் பகிரங்கமாகவே நம்மை நடத்த விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலே சரீரத்திற்கு ஒரு மரணம் இருக்கிறது, ஆத்துமாவுக்கு ஒரு மரணம் இருக்கிறது. இயேசு உயிரோடு வாழ்ந்த காலங்களிலே சரீரத்திலே உண்டான மரணத்தையும் உயிர்ப்பித்தார். அதே வேளையில சரீரத்தில உண்டான மரணத்தை உயிர்ப்பித்த இயேசு ஆத்துமாவிலே உண்டான மரணத்தையும் உயிர்ப்பித்தார். நிக்கதேமுடைய ஆத்துமாவை ஆண்டவர் கண்களை திறந்து நிலை வாழ்வை குறித்து பேசி அவருடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்தார். இந்த பிள்ளையை பாடையின் அருகிலே சென்று அவனை தொட்டு உயிரோடு எழுப்பினார். படித்து பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது திருவசனம். அருகில் சென்று பாடையை தொட்டார். அருகில் சென்று பாடையை தொட்டார். இயேசு வியாதிப்பட்ட உங்களை உயிர்ப்பிக்க அருகில் வருவார். பாவ பலவீனத்தோடு இருக்கின்ற உங்களை தொட இயேசு அருகில் வருவார். 2000 ஆண்டுகளாய் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுகிற எங்களுடைய சந்ததியினரை அருகில் வந்து ஆண்டவர் தொட்டு குணமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஜீவனை அருள்கிற தேவனுமாய் இருக்கிறார். பலவிதமான பிணிகளினாலே வாதிக்கப்பட்டவர்களை மனதுருகி இயேசு தொடுகிற பொழுது அவர்கள் உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். ஒரு வியாதியில் மரித்து கிடந்தவர்கள் ஜீவன் அடைந்து உயிர்ப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். மரித்த பிள்ளையை பாடையோடு தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசு அருகில் சென்று பாடை அருகிலே போய் அந்த பாடையை தொட்டு மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறார். அந்த பிரேதத்தை சுமந்து வந்தவருடைய கண்கள் பார்க்கத்தக்கதாக இயேசு எழுப்பினார். அதான் யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை சொல்லுகிறது, இயேசு விரும்புகிறவர்களை உயிரோடு எழுப்ப வல்லவர். இன்றும் தேசங்களிலே, அநேக தேசங்களிலே மரித்தவர்களை இயேசு உயிரோடு எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். இயேசுவின் மகிமை விளங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவ வல்லமையை அனுப்பி ஜனங்களை எழுப்பி விடுகிறதை நாம் நம்முடைய கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம். பிரியமானவர்களே, இன்றும் நமக்கு 2 விதமான உயிர்த்தெழுதல் இருக்கலாம். சில வேளை இந்த பூமியிலே நாம் மரித்ததற்கு பின்பு பரிசுத்தவான்கள் ஊழியர்களை கொண்டு கர்த்தர் விரும்பினால் நம்மை உயிரோடு எழுப்பி இன்னும் கொஞ்சம் காலத்தை கொடுத்து இந்த பூமியிலே சாட்சிகளாய் வாழ பண்ணலாம். இல்லாவிட்டால் மரணத்திற்கு பின்பு தேவனுடைய 2வது வருகை வருகிற பொழுது
அந்த எக்கால சத்தத்திலே நாம் உயிரோடு எழும்பி தேவாதி தேவனை தரிசிக்கலாம். அல்லது நாம் இப்பொழுது உயிரோடு இருக்கிற பொழுது தேவனுடைய வருகை வருமாக இருந்தால், தேவனுடைய மகிமை பூமியில இறங்குமாக இருந்தால், அந்த எக்காலம் ஊதப்படுமாக இருந்தால் நாம் மாற்றுரு அடைந்து வானத்திலே சென்று அவரை மகிமையோடு தரிசிக்க வல்லவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் சந்தோஷம் நிச்சயமாய் நம்ம மத்தியிலே நிறைவேற வல்லதாய் இருக்கிறது. நாம் மரிக்க வேண்டிய அவசியம் அல்ல. மரணத்திற்கு பின்பு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கின்றது. நாம் மரிக்காமலே மாற்றுரு அடைந்து தேவனை தரிசிக்கிற ஒரு மகிமையின் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இன்னும் விசேஷ விதமாக தேவன் நம் மத்தியிலே இந்த வியாதிகள், சத்துருக்கள், கட்டுக்களை உடைத்து நம்மை உயிர்த்தெழ செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் பழைய இயல்புக்கு அல்ல, புதிய இயல்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் இயக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி இந்த பழைய குணாதிசயங்களை தூக்கி வீசுகிற ஒரு கிருபையின் உன்னத வல்லமையை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது திருவசனத்தை படித்து பாருங்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே. ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே. நீ உங்களை உயிர்ப்பிக்கிறவரும் உங்களை வாழ்விக்கிறவரும் நானே. ஆண்டவருடைய வார்த்தை வெரி கிளியராய் சொல்லப்படுகிறது. உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே. என்னிடத்தில் விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? பாவத்தினாலே மரித்து போய் இருக்கிறவர்கள், பலவீனத்தினாலே மரித்து போய் இருக்கிறவர்கள், இந்த உலகத்தினுடைய பாவங்கள் உங்களை அச்சுறுத்தி, பலவீனங்கள் உங்களை கட்டி வைத்து நீங்கள் பாவத்திலே மரித்து போய் இருந்தால் உங்களை உயிர்ப்பிக்கிறவரான தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென் சொல்லலாமே. கரங்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தலாமே. நம்ம செத்த வீடுகளில மாத்திருந்தான் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலும் ஜீவனானே. உங்களை உயிர்ப்பிக்கிறவரும் உயிர்ப்பித்ததற்கு பின்பு உங்களை வாழச் செய்கிறவர் நானே. எப்படி வாழச் செய்கிறவர்? ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11 இருந்து 15 வருகிற இறைவார்த்தைகளின் படி தன்னுடைய ஜீவனுள்ள ஆவியை உங்கள் மேலே ஊற்றி, பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேலே ஊற்றி, அந்த பரிசுத்த ஆவியானவரினாலே இந்த பூமியில் இருக்கிற சகல அந்தகாரங்களையும் ஜெயித்து வாழ பண்ணுகிற தேவன் அவர். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலின் சந்தோஷம் என்பது நம்முடைய ஏதோ ஒரு பண்டிகையை போல கடந்து செல்லுகிறது அல்ல. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆவியானவர், அவருடைய மகிமை நிறைந்த ஆவியானவர் நம்மை கிருபையினால் நடத்துகிற ஒரு உன்னதமான சந்தோஷம். கரங்களை தட்டியவரை மகிமைப்படுத்துங்க. இயேசு ஏன் உயிர் தெழுந்தார்? நம்மை பரிசுத்த ஆவியினாலே வாழ செய்வதற்காக. ஆமென். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 4ம் அதிகாரம் 17வது திருவசனத்தை படித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 4ம் அதிகாரம் 17வது திருவசனத்தை படித்து பாருங்கள். ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், எண்ணற்ற ஜனங்களுக்கு உன்னை தந்தையாக மாற்றுகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், ஆம். இறந்தவர்களை வாழ்விப்பவரும், இறந்தவர்களை வாழ்விப்பவரும், இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவரும், கேளுங்க, இல்லாதவைகளை தம்முடைய வார்த்தையினால் இருக்கச் செய்கிறவரும் ஆகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். பாருங்க, நீ விசுவாசத்திலே மரித்திருப்பாயாக இருந்தால் உன்னை எண்ணற்ற ஜாதிகளுக்கு நடுவிலே உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் நான். இல்லாதவைகளை இருக்க செய்கிற தேவன். 46 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து இந்த உயிர்த்தெழுதலுக்காய் ஆயத்தப்பட்டிருக்கிற நம்முடைய சொந்த ஜீவியத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இல்லாதவற்றை இருக்க செய்கிறவர் நான். உன்னுடைய பலவீனமான காலத்தை பலப்படுத்தி
நடத்துகிறவர் நான். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே எண்ணற்ற ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு விசுவாசத்தின் தந்தையானார். அதை போல இல்லாதவை ஒன்றுமில்லை வெறுமை என்கிற சிச்சுவேஷனை நான் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த உயிர்த்தெழுதல் இல்லாதவற்றை இருக்க செய்கிற கர்த்தருடைய மகிமையை ருசிக்கிற உயிர்த்தெழுதலின் சந்தோஷம். ஆமென். என்னிடத்துல வெறுமை, என்னிடத்துல தனிமை, என்னிடத்துல பரிசுத்தம் இல்ல, என்னிடத்துல பக்தி வைராக்கியம் இல்ல, எனக்கு வசனத்தின் மேல விசுவாசம் இல்ல, எனக்கு வார்த்தையை படிக்க விருப்பம் இல்ல, ஆராதிக்க விருப்பம் இல்ல. இந்த சூழ்நிலையை மாற்றி இருக்கிறவையாக தந்து நம்மை உயர்த்துகிறவர். இரண்டாவது, அவருடைய திரு சமூகத்திலே பரிசுத்தத்தினாலே நிரப்பப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியானவரோடு விசுவாசத்திலே நடக்கிறவர்கள். இது நடக்காது, ஆகாது, முடியாது, இயலாது. அதை செய்கிற தேவன் நம்முடைய நித்தியமான தேவன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உன்னுடைய விசுவாசம் இன்மையிலிருந்து உன்னை உயிர்ப்பிக்கிற, என்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். தன்னுடைய ஆவியானவரை அனுப்புகிற பொழுது ஆவியிலே பலனடைந்து இப்படிப்பட்ட கிரியைகளில் இருந்து நாம் வெளியே வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமான அன்பு சகோதரங்களே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்பி விடுகிற ஒரு ஆண்டவரை தான் நாம் சேவிக்கிறோம். இன்னைக்கு நம்மையும் தம்முடைய வல்லமையினாலே எழுப்பி விடுகிற தேவாதி தேவனை தான் நாம் சேவிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தன்னுடைய ஆவியினாலே எழுப்புகிறவர், எழுப்பி விடுகிறவர், அவரைத்தான் நாம் சேவிக்கிறோம். விசேஷமாக வாசிங்க 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது திருவசனம். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் விசேஷமாய் 6:14. ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்த கடவுள், ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்த கடவுள் தம் வல்லமையால், தம்முடைய வல்லமையினால் நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார். நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார். அல்லேலூயா. அவருடைய வல்லமையினாலே இன்றைக்கு மரித்து கிடக்கிற நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார். பவுல் 2 உயிர்த்தெழுதலை சொல்லுகிறார். விசேஷமாக மரணத்திற்கு பின்பதாக கிறிஸ்துவை அவர் உயிரோடு எழுப்பி இந்த பூமியிலே சாட்சியம் பகிர செய்தது போல, பிதாவின் வலது வாசத்திலே வீற்றிருக்க செய்தது போல, உங்களுடைய மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உயிரோடு எழும்புவீர்கள். அந்த உயிர்த்தெழுதலுக்காக நீங்கள் பரிசுத்தமாய் இந்த பூமியிலே தேவனுடைய வசனத்தை காத்து சாட்சிகளாய் இருக்க வேண்டும். நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். இந்த சரீரத்தின் பலவீனங்கள் மங்கி மறைந்து இந்த சரீரம் மாற்றுரு அடைந்து ஆண்டவரை தரிசிக்கிறபடி ஒரு ஜீவனை பெறும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். இரண்டாவதாக, இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து தாபூர் மலையில், ஒலிவ மலையில் ஏறின பொழுது மாற்றுரு அடைந்து தேவனோடு பேசுகிறார். அங்கு எலியாவும் மோசேயும் தோன்றுகிறார்கள். அதன் பின்பு அவர் ஒரு மகிமையிலே நிரப்பப்படுகிறார். பாருங்கள், அவ்விதமாய் உங்களையும் அவர் மகிமையினால் நிரப்பி மாற்றுருவை உங்களுக்கு தந்து அவர் விசேஷ விதமாய் ஒரு உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாய் இந்த பூமியிலே நடமாட செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம மாற்றுரு தரிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினவருடைய மகிமையினாலே நிரப்பப்பட்டு நித்திய ஜீவனின் பங்காளிகளாய் மாறும்படியாக தேவாதி தேவன் நம்மை அழைக்கிறார். நம்மீதும் தமது வல்லமையினால் ஒரு உயிர்த்தெழுதலின் மகிமையை செய்ய வல்லவராய் கர்த்தர் ஜீவிக்கிறார். அன்பர்களே, கர்த்தர் விசேஷ விதமாய் இந்த உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தை ஏன் தந்தார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பாவத்திலே மரித்து போகாதபடியும், பூட்டப்பட்ட கல்லறைகளுக்குள்ளே ஒடுங்கி இருக்காதபடியும் கற்களை அகற்றுங்கள். விசேஷ விதமாய் இயேசுவின் கல்லறையின் கற்களை வானதூதர்கள் பிரட்டினார்கள்.
5-6 போர் சேவர்களை கொண்டு பூட்டின கல்லறையை விசேஷமாய் ஒரு தூதன் திறந்து வைத்தான். லாசரஸின் கல்லறையை பூட்டி வைத்திருந்தார்கள். அதை இயேசு திறக்கும்படி சொன்னார். இன்றைக்கு நாற்றம் அடித்து நம் சரீரத்திலே இருக்கிற பாவ பூட்டப்பட்ட கல்லறைகளை கிறிஸ்துவுக்காக திறந்து விட்டு தேவனுடைய மகிமையை நம்முடைய ஆத்துமாவிலும் சரீரத்திலும் தாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 திருவசனத்தின்படி நம்முடைய சரீரம் தேவனுடைய மகிமையை தாங்க மிகவும் முக்கியமானது. பிரியமானவர்களே, தேவனுடைய இந்த சரீரத்தில் தான் தேவனுடைய மகிமை நித்தியமாய் தங்க தேவன் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தைரியம் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தவர் நான் உங்களோடு இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் சொன்னார் என்றால், இந்த சரீரத்தை கெடுத்து நாசப்படுத்தி பாவத்திலே தள்ளி இந்த சரீரம் தேவனுடைய மகிமையை தரித்து கொள்ளாதபடி பிசாசு நம்மை பலவீனப்படுத்தி விடுவான். அவனுடைய ஒரே நோக்கம் நம்மை பலவீனப்படுத்தி தேவனிடம் இருந்து பிரித்து விடுவதுதான். அவருடைய சமூகத்திலே இருந்து நம்மை விலக்கி வைக்க நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறான். இந்த உலகத்தில் வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் மிக அவசியமானது இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டியது. இந்த சரீரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த சரீரம் உயிர்த்தெழுதலை சந்திக்க, தேவனுடைய மகிமையை சந்திக்க பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த சரீரத்தை நீங்க வெளியரங்கமாகவும் உள்ளரங்கமாகவும் பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய மகிமையானது இந்த சரீரத்திலே என்றென்றும் தங்குகிறது. அதனால்தான் பாவத்தின் குணாதிசயங்களிடத்திலே நம் சரீரத்தை அர்ப்பணிக்க கூடாது. சினிமா இச்சைகள், குடிவரியின் பலவீனங்கள், வேண்டாத அருவருப்பான பாவ சிற்றின்பங்கள் நம்முடைய சரீரத்துக்குள்ளே பிரவேசிக்க விடக்கூடாது. இந்த சரீரத்தை அப்படிப்பட்ட பாவங்களினாலே தீட்டு பண்ணி ஒரு சரீர பாவ மரணத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. இரண்டாவது, இந்த சரீரம் மகிமை பொருந்தினதாய் இருக்கிற பொழுது தேவனுடைய ஆவியானவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுவார். பாவம் அற்ற சரீரம் பரிசுத்தமான சரீரமாய் இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் சரீரத்திலே இருப்பார். அப்படி சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற பொழுது உபாகமம் 28வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். விசேஷ விதமாக கர்த்தர் நமக்காக நம்முடைய மீறுதலுக்காக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது திருவசனத்தின்படி நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் வாதிக்கப்பட்டார், அவர் வேதனைப்படுத்தப்பட்டார், அவர் இகழப்பட்டார். நம்முடைய சொந்த பாவத்திற்காக சகல பலவீனங்களையும் அவர் சுமந்து கொண்டார். உபாகமம் இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். 54 தடவைகள் சாபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சாபம், அத்தனை சாபங்களையும் நம்முடைய சரீரம் உயிர் பெறும்படியாக ஆண்டவர் தன்னுடைய சரீரத்திலே சுமந்து அவற்றை தீர்த்தொழித்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய சரீரம் மகிமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே சகல சாபங்களையும் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல காரணம் இல்லாத சாபங்கள் நம் மீது தங்குவது இல்லை. நீதிமொழியின் புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, காரணம் இல்லாத சாபங்கள் தங்குவதில்லை. நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையினாலே உயிர்த்தெழுதப்படுகிற பொழுது, உயிர்ப்பின் மகிமையை சந்திக்கிற பொழுது நம்முடைய சரீரத்திலே வேண்டாத வியாதிகள் பிரவேசிப்பதில்லை, வேண்டாத பலவீனங்கள் பிரவேசிப்பதில்லை, வேண்டாத அசுத்த ஆவிகள் நம் சரீரத்தை கட்டி வைத்திருப்பதில்லை. லிகியோன் என்கிற பொல்லாத ஆவி பிடித்த அந்த வாலிபனுக்குள்ளே இருந்த அந்த பொல்லாத ஆவியை போல நம்முடைய சரீரங்களை கீறி கிழித்து
ஜன நடமாட்டம் இல்லாத கல்லறைகளிலும் முட்களிலும் பாலைவனங்களிலும் வாழ வேண்டிய அவசியத்தை ஆண்டவர் அனுமதிக்க போறது இல்லை. ஏனென்றால் நித்திய ஜீவனுள்ள ஆவியானவர் நம் நடுவிலே ஜீவிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்களா? எத்தனை பாக்கியத்தையும் எத்தனை சந்தோஷத்தையும் கர்த்தர் நம் நடுவிலே ஏற்படுத்த வல்லவராய் இருக்கிறார். 54 தடவைகள் சாபங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை சாபங்களையும் இயேசு தன்னுடைய சரீரத்திலே சுமந்துதான் நமக்கு உயிர்ப்பிப்பின் மகிமையை வெளிக்கொணர்ந்தார். உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தை வெளியிலே கொண்டு வந்தார். அவர் மாறாத தேவன். அல்லேலூயா. அவர் நமக்காக பலியாகி முந்தின ஆதாமை போல அவர் மரணத்தோடு இந்த பூமியிலே உயிர்த்தெழுதல் இல்லாமல் முடிந்து விடவில்லை. அவர் முன்மாதிரியான ஆதாமாக உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்ததன் ஒரே டார்கெட் நம்மை உயிர்ப்பிப்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியிலே வாழுகிற நாம் பாவ அசுத்தங்களில் இருந்து வெளியே வந்து அவரோடு வாழ்வதற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 5 இருந்து 8 வருகிற திருவசனங்களை வாசித்து பாருங்கள். விசேஷ விதமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5வது திருவசனத்திலே இருந்து படித்து பார்க்கலாமே. அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே. கேளுங்க, பாவத்திற்காக இயேசுவை போல நாம் மரிக்க வேண்டும். அப்படி மரித்தோமானால், பாவத்திற்கு மரித்து ஜீவன் பரிசுத்த ஆவியினாலே உயிர் பெற்று எழுவோமானால், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து அவர் உயிர்த்தெழுந்தது போலவே அவரோடு நாமும் ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்திற்கு அடிமைகளாய் இராதபடி. உயிர்த்தெழுந்துச்சோம்னா இனி பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. நமக்கு உயிர்ப்பின் சந்தோஷம் எதுல தெரியுமா? பாவம் இல்லாத ஜீவியம். பாவம் இல்லாத ஒரு மனுஷன் தான் உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்திற்கு உரியவன். பிரைஸ் தி லார்ட். என்னைக்கு பிஸ்கியும் பிராண்டியும் குடித்துட்டு ஹாப்பி ஈஸ்டர் உயிர்த்தெழுதலின் பண்டிகையின் சந்தோஷம் என்று சொல்றது இல்ல. உயிர்த்தெழுதலின் சந்தோஷம் தேவனுடைய பலிபீடத்திலே வந்து ஜெபித்து ஆராதித்து ஒப்பு கொடுத்து அந்த உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தோடு பாவத்தை விலக்கி இருதயத்திலே வேண்டாத அந்தகாரங்களை வைத்துக் கொண்டு உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தை கொண்டாட முடியாது. கோபம், குரோதம், எரிச்சல், விட்டு கொடுக்காமை, ஏற்றுக்கொள்ளாமை, சகோதர அன்பற்றது, தாய் தகப்பன் மீது அன்பற்றது, வெறித்தனமான வார்த்தைகள், கடினமான சொற்கள், இவற்றை பயன்படுத்தி உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தின் புத்திரர்களாய் மாறிவிட முடியாது. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பாவத்திலே மரித்து போய்விட்டீர்கள், பரிசுத்தமான ஆவியானவரோடு உயிர்த்தெழுந்திருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்றவர்களாய் இருந்தால் இனி பாவம் செய்ய முடியாது. கை குலுக்கி உயிர்த்தெழுதலின் சந்தோஷமின்றி நீதிமான்கள் நடுவிலே கூக்குரல் இட வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக மாறி நீதிமான்களின் மகிமையை தரித்து நீதிமான்களின் செலாக்கியத்தோடு நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கரமுயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எங்களுடைய கல்லறை திறந்ததன் அவசியம் பாவத்தை விட்டு வெளியே வந்ததன் அவசியம். இயேசு பாடையின் அருகில் போய் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறார். லாசரஸை உயிரோடு எழுப்புகிறார். ஆண்டவருடைய விசேஷ நோக்கம் என்ன? அதன் பின்பு பலர் பேசினார்கள், லாசரஸ் இனி மரிக்க மாட்டான் என்று. இல்லை, மரணம் வந்தது. மரணம் இந்த பூமியிலே நமக்கு நிச்சயமாய் இருக்கிறது. ஆனால் தேவன் 2 விதமான உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். ஒன்று, பாவத்தில் இருந்து உயிரோடு எழும்பி பிதாவின் முன்னிலையில் நிற்கிற கிருபை. இரண்டாவது, கடைசி காலத்துல நாம் மாற்றுரு அடைந்து புழுதியில் படுத்திருக்கும் நம் சரீரங்கள் உயிர் பெற்று எழுந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்காக தேவ சமூகத்திலே நிற்கும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த பூமியில நம்ம வாழுகிற ஒவ்வொருவரும் பாவத்திற்காக மரித்து
நித்திய ஜீவன் தருகிற ஆண்டவருக்கு சமூகத்தில் பரிசுத்தத்தினாலே உயிர் பெற வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு மச்ச மாமிசத்தை கூட்டி பிஸ்கி பிரெண்டி எடுத்து அங்க பீச்ல போய் பார்க்கல போய் அதை செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமா 2 அடிபடி சண்டை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கணவன் மனைவிக்கு இடையில ராத்திரி ஒரு தகராறு வந்து அதில் செலிப்ரேஷன் பரிசுத்தமாய் வாழுவது. கர்த்தர் சொல்லுகிறார், பாவத்திலே இருந்து மரித்து கிறிஸ்துமஸ் பார்க்கிலும் இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானம். காரணம் என்னன்னா, நம்ம வாழ்ந்த காலம் அத்தனையிலும் செய்த பாவங்களிலே மரித்து பரிசுத்தத்தை பெற்று உயிர்த்தெழுந்திருக்கிறோம். இன்னைக்கு தான் நம்ம ரட்சிப்பின் முத்திரைய நம்முடைய சரீரத்துல இருதயத்துல பதித்து கொள்ளுகிற நாள், நம்ம ரட்சிக்கப்படுகிற மேன்மையின் நாள். ரட்சகர் ஜீவனோடு எழும்பி பாவத்தில இருந்து நமக்கு ரட்சிப்பு தந்த நாள். Praise the Lord. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும், நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்துல மரித்து, பாவத்திற்காய் மரித்து புண்ணியத்திற்காய் எழும்பி இருக்கிறோம். அதனால எங்களிடத்துல பாவம் இல்லை. நாங்க ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தி இருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்னன்னா பரிசுத்தம், தேவனுக்கான வைராக்கியம், ஆராதனை லீடர். நான் எங்க தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற மனுஷன், தேவன் என்மட்டில் வாசம் பண்ணுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அல்லேலூயா. 8ஆம் வசனம் முடியும் வரைக்கும். நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்திற்கு உட்பட்டிருந்த நம்முடைய இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்று விட்டனர் அன்றோ. விடுதலை பெற்று விட்டனர் அன்றோ. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. இறந்தவர்கள் விசேஷ விதமாய் தேவனுடைய விசுவாச சத்தியத்தினாலே தேவனுக்காய் வாழ்ந்து மரித்தவர்கள் தேவனோடு வாழுகிறார்கள். அதாவது நான் பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டேன், தேவன் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் இனி பாவம் செய்யறதில்லை, தேவனுடைய மகிமைக்குரியவன், என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டுட்டு அப்படி என்று சொன்னா நம்ம கிறிஸ்துவோடு உயிரோடு ஜீவிக்கிறோம். எங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். அதனால நம்ம அடிக்கடி சபையில சொல்றோம், எங்களோட கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. சூரியனை விட 10,000 மடங்கு ஒளிமயமான கண்களை உடைய தேவன் என்னை உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த தேவனுடைய கண்களுக்குள்ளே நான் இருக்கிறேன். அந்த தேவன் என்னை பார்க்கிறபடியினாலும், அந்த தேவனுடைய மகிமை எனக்குள்ளே இருக்கிறபடியினாலும் நான் பாவம் செய்ய முடியாது. வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர்கள் பணி, திருத்தூதர்கள் பணி 2ஆம் அதிகாரம் 24வது திருவசனம். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையில் நின்று விடுவித்து உயிர்த்தெழுதச் செய்தார். கடவுள் அவரை மரண வேதனையில் நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல நீங்க தேவனுக்கு உங்களை ஒப்புக்கொடுத்தீர்கள் என்றால் பாவம் உங்களை பிடித்து வைத்திருக்க முடியாது. சிலர் சொல்றாங்க, நான் பாவத்திற்கு அடிமை, அதுல இருந்து என்னால வெளியே வர முடியலன்னு. ஆனால் நீங்க இயேசுவுக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே கிரியை செய்தால் பாவம் உங்களை பிடித்திருக்காது. ஒரு ரகசியத்தை சொல்றேன், பாவம் உங்களோட இருக்காது. பாவத்திற்கு அதிகாரம் இல்லை. பாவம் உங்களை வெறுக்க கொள்ள முடியாது. அது சிறிய ஒரு காரியமாய் மாறிவிடும். நீங்க தேவனை தேடி தேவனுடைய மகிமைக்கு ஒப்புக் கொடுத்து ரட்சிப்பின் சந்தோஷத்திலே நிரம்பி அதிகாலை வேளை தேவ சமூகத்திலே நிற்பீர்களாய் இருந்தால் உங்களை எந்த பாவம் நெருங்குவது இல்லை, எந்த அவிசுவாச கேடும் தொடுவது இல்லை.
மரணம் அவரை பிடித்திருக்க முடியவில்லை. கல்லறைகள் அவரை கட்டி காக்க முடியவில்லை. ஏனென்றால் இயேசு நித்தியமாய் உயிரோடு எழுந்தார். என்றைக்கும் உங்களை இந்த மரணம் என்கிற பாவம், மரணம் என்கிற வியாதி, மரணம் என்கிற கண்ணீர், பிரிவு, வேதனை, வஞ்சகம், சூதுவாது, ஏற்றுக்கொள்ளாமை இவைகளில் இருந்து கர்த்தராகிய தேவன் உயிரோடு எழுப்பி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. நித்திய ஜீவன் பெறும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். பாவத்திலே இருந்து, உங்களுடைய நாச்சத்திலே இருந்து, உங்களுடைய அழுக்கிலே இருந்து, உங்களுடைய பிடிவாதத்திலே இருந்து நித்திய வெளிச்சத்திற்கு முன்பதாக தேவன் உங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் அவருடைய ரட்சிப்பின் மகிமையை உணர, உயிர்ப்பின் சந்தோஷத்தை உணர, பாவம் இல்லாத இருதயம், பாவம் இல்லாத சரீரம் பெற்றவர்களாய் நீங்களும் நானும் வாழ கர்த்தர் அழைத்திருக்கிறார். தாவீது பாடுகிறார், வாசித்து பாருங்க 25வது வசனம். நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலது பக்கத்தில் உள்ளார், எனவே நான் அசைவுறுவதில்லை. பாத்தீங்களா? மரணம் அவர்களை பிடித்து வைப்பதில்லை, உங்களையும் மரணம் வைத்திருப்பதில்லை. ஏனென்றால் நான் ஆண்டவருடைய கண்முன்னே இருக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், நீதிமானா வாழுகிறேன், அவருடைய வசனத்தை ஆத்துமாவில் வச்சிருக்கிறேன். மரணம் என்கிற பாவம் என்னை தொடுவதில்லை. உயிர்த்தெழுதல் என்கிற நித்திய கிருபை என்னை நிரப்பி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். அது ஒரு பண்டிகை மாத்திரம் அல்ல. நான் பாவத்திலே இருந்து உயிர்த்தெழுந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை வைத்திருக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, தாவீது சொல்லுகிறது போல, ஆண்டவரை என் கண்முன்னே வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை என் கண்முன்னே வைத்திருக்கிறேன், என் வலப்பக்கத்தில் அவர் உள்ளார், நான் அசைக்கப்படுவதில்லை. எதில் அசைக்கப்படுவதில்லை? உலகத்தில் இருந்து வார பிரச்சனைகளில் மாத்திரம் அல்ல, பாவத்தில் நான் அசைக்கப்படுவதில்லை. பாவம் செய்து நான் விழுறதில்லை, பாவத்தின் பக்கம் சார்ந்து விழுறதில்லை. நான் வேண்டாதவைகளை செய்யற ஆள் இல்லை. என் வீட்டுல 40 பேர் இருந்தாலும் நான் நல்லவனா தான் இருப்பேன். 4 பேர் இருந்தாலும் உண்மையுள்ளவனா தான் இருப்பேன். தனியறையில இருந்தாலும் என் தேவன் கூட தான் இருப்பேன். ஜனங்கள் நடுவில் இருந்தாலும் என் தெய்வத்திற்கு நான் சாட்சியா தான் இருப்பேன். அல்லேலூயா. என் அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, கணவன் பார்க்கல, மனைவி பார்க்கல, யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நான் பலவீனப்பட்டு போக மாட்டேன். ஏனென்றால் என் தேவாதி தேவனை என் கண்முன்னே வைத்திருக்கிறேன். கைகளை தட்டியவரை மகிமைப்படுத்துங்க. இதான் உயிர்ப்பின் சந்தோஷம். நம் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம். நம்முடைய நித்திய தேவன் நம் முன்னே இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமே சார். ஆமென். என் கர்த்தரை என் கண்முன்னே வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் வேற எங்கேயும் இல்லை, என் வலது பக்கம் வச்சிருக்கிற. இம்பார்ட்டன்ட். என் ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம். என் ஆண்டவருக்கு பிறகுதான் எல்லாமே. உலகத்தின் மேன்மையோ, உலகத்தின் ஆசீர்வாதமோ, தொழில் துறவுகளோ, என்னுடைய நாவின் வசனமோ, என் இன்பமோ துன்பமோ, எனக்கு உண்டானவை யாவுமோ என் கர்த்தருக்கு பிறகுதான். ஏன்னா எனக்கு பாவத்திலிருந்து நித்திய ஜீவனாகிய உயிர் தெழுதலை தர அவர் உயிரோடு எழுந்தார். கைகளை தட்டியவரை மகிமைப்படுத்துங்க. அந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும். அதாவது உயிர்த்தெழுதலின் சந்தோஷம் என்ற அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும். நம்ம பாவத்தில இருந்து விலக்கப்பட்டு தேவனோடு ஜீவிக்கும்படியாக அவர் ஜீவனை தந்தார். அல்லேலூயா. சும்மா கையை குலுக்கி இயேசு உயிரோடு எழும்பினார் என்று சொல்றதில்ல உயிர்த்தெழுதல். அன்பர்களே, பாவத்திற்கு மறித்து ரட்சிப்பின் மகிமையை பெற்று வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும். பவுல் சொல்றார், எண்ணற்ற ஜனங்களுக்கு உங்களை விசுவாசத்தின் தந்தையாய் கர்த்தர் உயர்த்தினார். ஆபிரகாமை பாருங்க, விசுவாசம் அற்றிருந்தவரை ஆண்டவர் எழுப்பினார். அவருடைய விசுவாசத்தினாலே ஒரு வாழ்க்கையில நடக்காது என்ற சூழலை அவர் மாற்றி உயர்த்தினார். எனக்கு உங்களையும் என்னையும்
உயர்த்துவதற்காகவே கல்லறைகளை திறந்து கர்த்தர் உயிரோடு எழுந்தார். என்ன இவ்வளவுதான் சத்தமா சொல்லுவீங்களா? இன்னும் சத்தமா சொல்லலாமே? நீங்க ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறீங்க? இந்த கண்முன்னே வலது பக்கத்திலே நான் அசைக்கப்படுவதில்லை. Praise the Lord. கண்முன்னால வச்சிருக்கிற மனுஷனால தவறுதல தப்பித்தமும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் எனக்கு மெய்ப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்ப்பின் சந்தோஷம் அதுதான். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி அவரை உயர்த்துவோம். என் வலது பக்கத்திலே என் கர்த்தர் இருக்கிறார். 1 கொரிந்தியர் விசேஷ விதமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23வது திருவசனத்தையும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை அதன் பின்பும் படிக்கலாம். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்பொழுது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். கிறிஸ்துவே நமக்கு சாட்சியமாய் உயிர் பெற்றார். இது 2வது விசேஷமாய் நியாய பிரமாணத்தில் நடந்ததை பவுல் சொல்றாரு. வாசிங்க. அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் பொழுது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அவரை சார்ந்த நாமும் உயிர் பெறுவோம். அல்லேலூயா. பாத்தீங்களா? நமக்கு நிச்சயமாகவே உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தினாலே நம்மை அவர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தினாலே அவர் நம்மை நடத்துவார். அந்த நித்தியம் உள்ள தேவனை தான் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். Praise the Lord. நம்ம மரணம் வரைக்கும் பாவத்தை விலக்கி நித்திய தேவனை கண்முன்னே இருத்தி ஓடுவோமாக இருந்தால் நாம் உயிருள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக உயிர்த்தெழுதலின் மகிமையை சரீரத்திலும் ஆத்துமாவிலும் காத்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அதை காத்து கொள்வதற்காகத்தான் ஜெபமும் தபமும் மேற்கொள்கிறோம். அதிகாலை வேளையில் அவருடைய பிரசன்னத்திலே ஆனந்த சமூகத்திலே நிரம்பி பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையை சரீரத்திலே தரித்துக் கொள்ளுகிறோம். ஏன் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி ஜெபத்திலே உட்கார வேண்டும் என்றால் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து புதுபலனாய் மாறுவார். அந்த நாளிலே வருகிற ஆத்தும சோதனைகளையும் சரீர சோதனைகளையும் ஜெயித்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மகிமையை நாம் சாட்சியப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் விசேஷ விதமாக நம்மை அதிகாலை ஜெப வேளைக்கு அழைக்கிறார். நாம் ஜெபத்திற்கு போக வேண்டும். நாம் ஜெபத்திற்கு போகிற பொழுதெல்லாம் ஒரு மகிமையை நாம் காண முடியும். நேற்றைய நாளிலே ஒரு இடத்திற்கு நான் போயிருந்தேன். அந்த சகோதரங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சாதாரணமாய் பேச ஆரம்பித்து முடித்துவிட்டு நான் வெளியே வந்தேன். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பேசி முடித்துவிட்டு அங்கிருந்து வெளியே வருகிற பொழுது அங்கு ஒரு சகோதரன் உள் பிரவேசித்தார். அவர் பிரவேசித்து சொன்னார், உங்களை சந்திப்பதற்காக நான் காத்திருந்தேன். இந்த இடத்துல சந்தித்ததை குறித்து சந்தோஷப்படுகிறேன். முடிந்தால் எனக்காக ஒரு தடவை ஜெபியுங்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், ஜெபிக்கலாமே என்று சொல்லி அவர் மீது கைகளை வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்ததும் அவருக்குள்ளே இருந்து ஒரு பொல்லாத ஆவி சீறி பாய்ந்ததை நாங்கள் அனைவரும் பார்த்தோம். அப்பொழுதுதான் நான் யோசிச்சேன், நாங்க சாதாரணமாய் பேசி சிரித்து பழகி அந்த வீட்டை விட்டு வெளியிலே வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே வந்த நபர் மீது ஜெபிக்கும்படி பணித்த பொழுது கைகளை வைக்கிற பொழுது தேவனுடைய மகிமை அவர் மீது பாய்ந்தது. நமக்குள்ளே தேவனுடைய மகிமை கனெக்டாய் இருக்கின்றது. நாம் இந்த உலகத்திலே யாவற்றையும் செய்ய முடியும். பாவமற்றவர்களாய் வாழுகிற பொழுது, மற்றவர்கள் மீது கைகளை வைக்கிற பொழுது, மற்றவர்கள் மீது பிரார்த்தனை செய்கிற பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கிற பொழுது தேவனுடைய மகிமை நம் மீது கனெக்ட் ஆகி அவர்கள் மீது பாய்கிறது. அப்பொழுது அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். இந்த மகிமையினால் நாம் நிரப்பப்பட்டு இருந்தால்தான் ஒரு மனிதனை நம்மால் கிறிஸ்துவுக்குள்ளே விடுதலையோடு நடத்த முடியும். அல்லேலூயா. நான் வரக்குள்ள யோசிச்சு கொண்டு வந்த நம்ம தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன்.
நமக்கு அது தெரியல. நம்ம கை நீட்டுற பொழுது அந்த பிசாசு அலற ஆரம்பிக்கிறது, நடுங்க ஆரம்பிக்கிறது. அவர் கத்தினார், கூச்சல் அடித்தார், கீழே விழுந்தார், சர்ப்பத்தை போல அங்குமிங்கும் நெளிந்தார். என்னை பார்த்து நீ போய்விடு போய்விடு, என்னை வதைக்காதே என்று கத்தி அலற ஆரம்பித்தார். எப்படி நடந்தது? என்னால் உண்டானதா? இல்லை. அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையை நாம் வைத்திருக்கிறோம். அந்த விட்னஸ், சாட்சிய வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த சரீரத்திலும் ஆத்துமாவிலும் காத்திருக்கிறோம். அதனால் தேவன் முன்னிலையிலே சாட்சியாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அது உங்களாலும் செய்ய முடியும். அதற்காகத்தான் இயேசு பாவத்திலே இருந்து உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். நீங்க பரிசோதிச்சு பார்க்கணும். ஒருவருக்கு தலையிடி வந்தா நீங்க உடனே பெனடால், பரிசுத்தமால் எல்லாம் கொடுக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும்னா அவங்க மேல கை வச்சு இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை அவருடைய பலவீனத்தை உடை தெரியும். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க. எப்பவும் போல நீங்க கை வச்சா போதும் பிரதர், நாங்க எல்லாம் அப்படியே கை கட்டிட்டு போறோம், அப்படி சொல்லக்கூடாது. உயிர்த்தெழுதலின் சந்தோஷம் உங்களுக்கு உரியதுதான். அல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு ஆள் வியாதிப்பட்டு இருந்தா கை வைங்க. ஒரு விசுவாச பலவீனமாக இருந்தால் சத்தியம் சொல்லி அவரை உயிர்ப்பீங்க. ஒருவர் பாவத்தோடு இருந்தால் கண்டித்து பேசி எச்சரித்து அந்த பாவத்திலிருந்து வெளியே தூக்கும் அதிகாரத்திற்காகத்தான் தேவன் உங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அவருடைய பலவீனங்களை வெளியே சொல்லி அவர்களை அவமானப்படுத்துகிறதற்காக அல்ல. உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு தந்தது அன்பர்களே. ஒருவரை பலவீனத்திலிருந்து தூக்கி விட வேண்டும். அவர்களுக்கு விசுவாசத்தின் சாட்சியமாய் நாம் ஜீவிப்பதற்காகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். எனக்கு பிடிச்ச வார்த்தை தாவீது சொன்னது, என் கர்த்தரை என் வலது பக்கம் வைத்திருக்கிறேன், என் கண்முன்னே வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. எங்கு போகிற பொழுதும் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னால பாவம் செய்ய முடியாதையா. நீ நினைக்கிறது போல நான் கிடையாது. அந்த பிட்டிஷ கடித நான் எழுத இயலாது. 119க்கு போன் பண்ணி உன்னை கெடுக்க முடியாது, அல்லது உனக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இந்த தகடுகள், மந்திரங்கள், அஞ்சனங்கள், நாள், நேரம், குறி இவற்றின் மேல நான் பிரியப்பட்டு ஓட முடியாது. காரணம் என்னன்னா, நான் தேவனை என் கண்முன்னே வைத்திருக்கிறேன். என் வலப்பக்கத்திலே அவர் இருக்கிறார். அப்படி இருக்கிற மனுஷர்களை இந்த மந்திரவாதம், பில்லி சூனியங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவரே தன்னுடைய சரீரத்தில் சகல சாபங்களை சுமந்து அவருடைய இரத்தத்தினாலே விலை கொடுத்து உங்களையும் என்னையும் இன்று வாங்கி நித்திய உயிர்த்தெழுதலின் ஜீவ சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. 3336 கோடி தேவர்களும் தர முடியாத ஒரு உயிர்த்தெழுதலின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு தந்திருக்கிறார். எந்த மார்க்கத்திலும், எந்த மதத்திலும், எந்த ஆகமங்களிலும் இல்லாத ஒரு கிருபையை இயேசு நம்மோடு பேசி இருக்கிறார். உயிர்ப்பின் சந்தோஷத்தின் சொந்தக்காரர்கள் நீங்கள். அல்லேலூயா. பாவம் மறைந்தது, நித்திய ஜீவன் என்கிற புண்ணியம் பிறந்தது. கைகளை தட்டி, கைகளை தட்டி ஹalleluya. 2 கொரிந்தியர் 4:14 படிங்க சிஸ்டர். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே, ஆமென், எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து ஆமென் அவர் திருமுன் நிறுத்துவார். அவருடைய திரு முன்னால நம்ம நிக்க போறோம். எனி டைம், எனி டேஸ் அவருடைய சமூகத்தில் நாங்க நிக்க போறோம். இனி மந்திரவாதிகளால நம்மளை அசைக்க முடியாது, பெல்லி சூனியக்காரர்களால் அசைக்க முடியாது, மாய வித்தைக்காரர்கள் நம்மை ஜெயிக்க போறதில்லை. வார்த்தையினாலே நம்மை வேதனைப்படுத்தி நம் முன்னாலே உட்கார்ந்து நம்மை திட்டுப்படுத்தும்படியாக நம் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறவர்களாலே எந்த உயிர்த்தெழுதலின் பின்னாலே ஜெயிக்க முடியாது. நம்மை அவர் கண்முன்னே வச்சிருக்கிறாரு, நாங்களும் ஒரு கண்முன்னே நிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. எபேசியர் 1 19-20 வசனத்தை குறிப்பா படிங்க. Thank you மாஸ்டர். எபேசியர் 1 19-20 வசனங்களை வாசிங்க. ஹalleluya. கடவுளுடைய
அழைப்பு கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கி தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பெறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் பாருங்களா, அவர் மீது நம்பிக்கை கொள்வர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகின்ற அவரது வல்லமை செயலாற்றுகிற அவருடைய வல்லமை எத்துணை ஒப்புயர்வு அற்றது எத்துணை ஒப்புயர்வு அற்றது ஒப்புயர்வு அற்றது மேலானது என்றும் மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக உங்கள் வெளிக்கண்கள் ஒளிவூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா. பாத்தீங்களா, இனி நம்ம வெளியில பார்க்க கொள்ளலாம் ரட்சிப்பத்தான் நமக்கு தெரியும். வெளியரங்கமாய் நம்முடைய விசுவாசம் நலிவுற்றதல்ல, நம்முடைய விசுவாசம் குழப்பமுற்றதல்ல, நம்முடைய விசுவாசம் தடுமாறுகிறதல்ல. நம்முடைய கண்களை அவர் மகா மகிமையினால் திறந்திருக்கிறார். Praise the Lord. வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4:6-16 படிச்சு முடிக்க போறேன். அல்லேலூயா. 4:16 கட்டளை பிறக்க தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வானின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் கேளுங்க, நாங்க கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வழியில் ஆண்டவரை எதிர்கொள்ளச் செல்வோம். அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம தேவ சமூகத்துல நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதற்காகவே இயேசு உயிரோடு எழுந்தார், நம்மையும் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். பாவம் அறியாதவர்களாய் நம்ம எழுப்பி இருக்கிறார். எந்த நிமிஷத்துல எக்காலம் ஊதப்படும் நம்ம உயிரோடவே தேவ சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். Praise the Lord. அவருடைய சமூகத்தில் மாற்றொரு அடைவோம். உலகத்தினுடைய மாதிரி அல்ல, பரிசுத்த மாதிரியோடு வான வீதியில் அவரை எதிர்கொள்ள நிற்போம். அல்லேலூயா. அதனாலதான் அவரை கண்ணுக்கு முன்னால வச்சிருக்கணும். எந்த நேரம் வருவார் என்று தெரியாது. 2 பேர் மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவர் விடப்படுவார், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். பாவம் செய்கிறவர் விடப்படுவார், பரிசுத்தமாய் இருக்கிறவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். அல்லேலூயா. எந்த நேரத்துல சம்பவிக்கும் என்று தெரியாது. இது கடைசி நாள்ல நடக்கிறத சொல்றார் பவுல். கடைசி நாள்ல அந்த காலம் ஊதுகிற பொழுது அவர் முன்னிலையில நிற்போம். கிறிஸ்து வருவார். மரித்து விசேஷமாய் மண்ணிலே தூங்கிக் கொண்டு இருக்கிறவர்கள் அந்தந்த இடங்களிலே உயிரோடு எழும்புவார்கள். அந்த உயிர்த்தெழுதலுக்காக பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழுவோம். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுகிறது. அரியணையிலே வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், பிதாவினுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் உங்களை ஆசீர்வதிக்க வருவார். அவர் பிதாவினிடத்தில் இருந்து உங்களை நடத்துவார். அவர் நடத்துகிற பொழுது இந்த பூமியிலே நீங்கள் விசேஷமாய் ஜீவ தண்ணீர் ஊற்றுக்களின் அருகிலே கொண்டு செல்லப்படுவீர்கள். அல்லேலூயா. பாவமற்ற விதமாய் இந்த பூமியின் நன்மைகளை புசிக்க குடிக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை வழியாய் ஆசீர்வதிப்பாராக. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. எப்பொழுதும் கர்த்தரை கண்முன்னே வைத்து இந்த உயிர்த்தெழுதலை மகிமையோடு நாம் கடந்து செல்வோம். நம்முடைய சரீரம் பாவத்திற்கு மரித்து நித்திய பரிசுத்தத்திற்கு உயிரோடு எழுந்திருக்கிறது. இனிமேல் இந்த சரீரத்தை கரைப்படுத்த கூடாது, உள்ளத்தை தீட்டுப்படுத்த கூடாது. உள்ளமும் சரீரமும் உண்மையாய் இருந்து தேவனை தரிசிக்க ஒப்பு கொடுப்போம். அந்த தேவன் மாட்சியோடும் நன்மையோடும் நம் நடுவில் எழுந்து வருவாராக.
முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி என்னைக்கு ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். உம்முடைய உயிர் தழுதலின் பிக்னஸை என்னுடைய சரீரத்திலே நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களும் இந்த உயிர் தழுதலின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள உங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11வது திருவசனத்தில் சொல்லப்படுகிறது போல நம்முடைய தேவன் தன்னுடைய ஆவியினாலே நம்மை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே நித்திய ஜீவனோடு இருக்கிறாரே. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அவர் மாறாத தேவன். கைகளை உயர்த்தி அந்த தேவாதி தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலே உயிர்ப்பின் சந்தோஷத்தை தருகிறவர், தன்னுடைய பரிசுத்த ஆவியை நம் மீது ஊற்றி இந்த உலகத்தின் பாவத்தில் இருந்து நம்மை விலக்குகிறவர். நம்முடைய சரீரம் பாவத்திற்கு மரித்ததாய் இருந்தது, பரிசுத்தத்திற்கு உயிர் தெழுந்ததாய் இருக்கிறது. பரிசுத்தத்திற்கு உயிர் தெழுந்ததாய் இருக்கிறது. அந்த தேவனிடம் ஒப்புக் கொடுங்க. கைகளை உயர்த்தி Thank you Lord, thank you Master, thank you Jesus. கைகளை உயர்த்தி ஒப்புக் கொடுங்க. நன்றி தகப்பனே, ஆண்டவரை என் கண்முன்னே வைத்திருக்கிறேன். அவரை வலது பக்கம் உள்ளார், நான் அசைவுறுவது இல்லை. இந்த உலகத்தின் சத்துருக்கள் என்னை மேற்கொள்வது இல்லை. இரண்டாவது, விசேஷ விதமாய் ஆண்டவருடைய பார்வையிலே நான் நிற்பேன். சிங்காசனத்தின் முன்பதாய் நிற்கிற கர்த்தர் முன்னிலையிலே நான் உயிர்த்தெழுதலின் பிள்ளை நிற்பேன். நான் ஆண்டவரை ஆர்வமுடன் தேடினேன், அவரை கண்டடைந்தேன். கைகளை உயர்த்தி ஒப்புக் கொடுங்க. எனக்குள்ள ஒரு உயிர்ப்பின் சந்தோஷம், ஒரு உயிர்ப்பின் மேன்மை, ஒரு உயிர்ப்பின் மகிமை பிரவேசிப்பதாக. ஆண்டவரே, இந்த ஆன்லைனில் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் பரிசுத்தம் இறங்குவதாக சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கி பரிசுத்தத்திலே இவர்களை உயிர்ப்பிப்பீராக. வஞ்சகம், கோபம், குரோதம், ஆண்டவரை தேடாத மனநிலை, உலகத்தை தேடுகிற மனநிலை, ஆண்டவரை தேடுவதை பார்க்கிலும் உலக இன்பங்களை தேடுகிற இருதயம் மறையட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மகிமையான அக்கினி ஊற்றப்படும்படியாக ஜெபம் செய்கிறேன். தேவாதி தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சந்தோஷம் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இறங்குவதாக. ரட்சிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவர்களுக்குள்ளே வருவதாக. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ரட்சிப்பின் வசனம் எங்களோடு இருக்கிறது. நாங்கள் பாவத்தை வெறுத்து புண்ணிய பேர்களில் நடக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்கள் ஆயன். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. வெறும் கல்லறைகளை தேடுவதை பார்க்கிலும் பாவமில்லாத இருதயத்தோடு பூமியிலே தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எங்களை நேசிக்கிற அன்பான தேவனே, உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்கள் மேலே இறங்குவதாக. வியாதிப்பட்டவர்கள் இந்த வியாதிகளில் இருந்து வெளியே வருவார்களாக. சத்துருவின் பிடிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. வஞ்சகம், சூதுவாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பில்லி சூனியங்கள் அவர்களை ஜெயிப்பது இல்லை. மந்திரவாதங்கள் ஜெயிப்பது இல்லை. அந்தகார ஆவிகள் ஜெயிப்பது இல்லை. வீடுகளிலே கட்டப்பட்டிருக்கிற குடிவரியின் ஆவிகள் வெளியே வருவதாக. சண்டை சச்சரவுகள் வெளியே வருவதாக. பில்லி சூனியங்கள் வெளியே வருவதாக. மந்திரவாதங்கள் வெளியே வருவதாக. அழுக்குகள், அருவருப்புகள் வெளியே
வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை அக்கினி ஊற்றப்படுவதாக. நித்திய தேவனுடைய மகா பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வருவீராக. தேவாதி தேவன் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை வாலிப பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. கிறிஸ்துவுக்கான வைராக்கியத்தை பெறுவார்களாக. குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும், குடும்ப தலைவிகளை ஆசீர்வதியும். தேவனுடைய மகிமை இவர்கள் பெறும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பெயரினாலே வீசா சந்திக்கப்படுவதாக, வொர்க்கிங் பெர்மிட் சந்திக்கப்படுவதாக, நல்ல தொழில்துறவுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கடலின் விளைச்சல் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வாரத்திலே கடலிலே நல்ல விளைச்சலை கொடுப்பீராக, ஆற்றிலே விளைச்சலை கொடுப்பீராக, தானியங்களை விளைய பண்ணுவீராக. ஆண்டவரே, நெற்கதிர்களை விளைய பண்ணுவீராக. பிரயாணங்களில் கூட இருப்பீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உயிர்ப்பின் சந்தோஷத்தை பெருமடியாக ஆசீர்வதியும். நித்திய கிருபையை பெருமடியாக ஆசீர்வதியும். சரீரங்கள் மாற்று அடைவதாக, இருதயம் மாறுவதாக. உலகத்தை தேடினதை பார்க்கிலும் கர்த்தரை தேடி இவர்கள் மகிமையை பெறுவார்களாக. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த ஆன்லைன் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீடுகளிலே வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு வீட்டு மூலைகளிலும் பரிசுத்த அக்கினி இறங்குவதாக. ரகடுகள், மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், அந்தகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பெயரினாலே நிர்மூலமாகி போவதாக. ஒரு சமாதானம் வருவதாக. உங்கள் இருதயத்தில் பரிபூரணம் உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாய் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களாக. கர்த்தராய் இயேசுவின் உயிர்த்தெழுந்த அக்கினி அபிஷேகத்தின் மகிமை உங்களை ஆசீர்வதிப்பதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய விலையேற பெற்ற மகிமையினால் நிரப்பப்படுவீர்களாக. அல்லேலூயா.